ஆண்டவர் நல்லவர். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்ம எல்லாத்தையும் அவரை கொண்டுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு. ஆனா நம்ம ஆண்டவர் தான். நமக்கு ஆண்டவர் நம்ம தயவுக்காக நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இந்த மகள் எவ்வளவு கஷ்டப்படுறா, எவ்வளவு போராட்டத்துல இருக்கிறா, நம்ம எப்படி அவருக்கு விடுதலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல நமக்கு அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவரை புகழ்ந்து பாடுவோம். அவர் நம்மை மறக்காத தேவன், நாமும் அவரை மறக்க கூடாது. நம்ம மறக்க முடியாது. நம்முடைய தேவனை நம்ம மறந்தும் போக முடியுமா? ஏதாவது ஒரு சூழ்நிலை, சின்ன சூழ்நிலை நம்ம தேவனை விட்டு நம்ம மறக்க முடியுமா? கண்டிப்பா அது முடியும். நம்ம சொல்றோம் நிறைய நேரங்கள்ல நம்ம மறந்து போயிடுறோம் அப்படின்னா, அது கிடையவே கிடையாது. நிறைய நேரங்கள்ல நம்ம ஆண்டவரை நினைச்சுட்டுதான் இருக்கிறோம். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வந்தாலும், எந்த துக்கமான ஒரு சூழ்நிலை நமக்கு திடீர்னு கிடைக்க பார்த்தா ஆண்டவரோட நினைவு நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அதுதான் ஆண்டவர். ஆண்டவர் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பு, அதை அவர் நம்ம அறிந்திருக்கிறார். நம்மளுடைய அன்பை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அந்த அன்பை அறிந்து நம் மீது அன்பு செலுத்தக்கூடிய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாடுவோம். உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான், என் தாழ்விலே என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான், என் தாழ்விலே என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான், என் தாழ்விலே என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான். அவரே ஆபத்து காலத்தில் நமக்கு அரணான கோட்டை, கண்மலையும் மீட்பெருமான தேவன். நம்ம 18ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். அவரே நமக்கு கோட்டையும் ரட்சிப்புமானவர். அவரே நமக்கு ரட்சணை கொண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா, கண்மலையும் மீட்பரும் நீதானையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான், என் தாழ்விலே என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. ஆமா, அவர் நமக்கு செய்த நன்மைகள், எண்ணிலா நன்மைகள், 1000க்கு மேல, 1000 10,000க்கு மேல நமக்கு நன்மைகளை செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா, 1000 10,000 அதற்கு மேலையா. உம்மை மறவேன் நான்,
உம்மை மறவே நான் என் இயேசையா, உம்மை மறவே நான் என் தாழ்விலே என்னை நினைத்தீரே என் இயேசையா, உம்மை மறவே நான். ஹல்லேலூயா. நம்ம தாழ்ந்து போகிற நேரத்துல அவர் பார்த்து நம்மை நினைத்து நம்மளை உயர்த்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பார்த்து நம்ம தாழ்ந்து போன நேரத்துல அப்படியே விட்டுட்டு போற தேவன் இல்ல, அவர் நம்மை உயர்த்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு வெற்றியேதான். ஆண்டவர் நம்மளோடு இருக்கா, நம்ம நினைக்கிறோம் தோல்வி நமக்கு வந்திருக்குது, ஐயோ நம்ம தோத்து போயிட்டோமே, இந்த நிலைமை என்ன ஆகும், எப்படி மாறும், என் வாழ்க்கையில நான் என்ன ஆவேன் என்று சொல்லி எத்தனையோ சூழ்நிலைகளை நம்ம கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது அந்த இடத்துல வெற்றிதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம்பீரமாய் நம்ம பாடலாமா அந்த பாடலை? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலை போன்ற பிரச்சனைகள் நமக்கு முன்னாடி இருக்கலாம் பிரியமானவர்களே, பள்ளங்கள் குழிகள் போன்ற நமக்கு நடக்கும் போதெல்லாம் விழுக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்மள சதிகளை எல்லாம் முறித்து நம்ம ஜெயம் எடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் அவர் முன்னாடி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்று பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதித்து போகிற போது சிறைச்சாலை எல்லாம் தகர்க்கப்பட்டது, கதவுகள் எல்லாம் முறிந்து போனது. அதே போல நம்ம சிறையில இருக்க ஒரு சூழ்நிலை, சிறைப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா நம்ம துதிக்கும் போது அந்த சிறைப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் தகர்த்து எரியப்படும். பிரியமானவர்கள், பிசாசின் எல்லா போராட்டங்களும் நம்முடைய துதினால் இடிந்து விடும். அல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்து விடும், சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே, அபிஷேக பாடி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம் மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த மரணம் நம்மள மேற்கொள்ளவே முடியாது பிரியமானவர்கள். எந்த சூழ்நிலையிலயும் பிசாசு நம்மள நம்ம உயிரை எடுக்கலாம், எப்ப இவனை சாக வைக்கலான்னு சொல்லி காத்துட்டு இருப்பான். ஆனா ஆண்டவர் நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய தேவன். அல்லேலூயா. நீண்ட ஆயுளை கொடுத்து அவரோட ஊழியத்தை செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளை எடுப்பார். அவரோட ஊழியத்தை ஒரு நாளும் அவரை எதிர்பார்க்கிற அந்த ஊழியம், அவர் என்ன திட்டம் நம்மளை வச்சிருக்கிறாரோ அதை கொண்டு நிறைவேற்றாம விடவே மாட்டார் பிரியமானவர்கள். அல்லேலூயா. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே, மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனுக்கு ஆதாயமே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனுக்கு ஆதாயமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நம்ம ஒவ்வொரு அறிக்கை செய்யும் பிரிவர்கள், நாங்க தோல்வி எங்களுக்கு இல்லை, நாங்க தோற்று போவதில்லை, தோற்று போவதில்லை. உலகத்தில் இருப்பதை காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எங்களுக்குள்ள இருக்கிற வெற்றி சிறந்தவர் பெரியவர். அல்லேலூயா அல்லேலூயா. சிலுவையிலே வெற்றி சிறந்தவர், பிசாசின் தலையை நசுக்கினவர் எங்கள் தேவன். அல்லேலூயா. எங்களுக்கு எந்த நேரமும் தோல்வி இல்லை, நாங்க தோற்றே போவதில்லை. பிசாசு நம்ம தோல்வி அடையும்படியாக செய்யலாம், அவன் பல காரியங்களை செய்யலாம். ஆனா நம்ம வெற்றி சிறக்கக்கூடிய பிள்ளைகள், வெற்றி கொடியை நாட்டக்கூடிய பிள்ளைகள் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பாசிட்டிவ் திங்கிங்கோட நாம இருப்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி இந்த ஒரு பாடலை பாடலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து நம்ம கண்ணங்களை மூடி பாடலாம் பிரியமானவர்கள். உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்ல, கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்ல. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னால கூடாத அதிசயமான ஒரு காரியம் உண்டோ என்று அவர் எரியேமியாவில கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்ல, கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்ல, உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்ல, உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்ல, உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்ல, உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்ல,
ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆண்டவர், அவர் ஆளக்கூடாத காரியம் எதுவும் அவரிடத்துல எல்லாவற்றையும் நம்ம ஒப்பு கொடுத்துட்டவள்னா கண்டிப்பாய் ஆண்டவர் நம்மளை உயர்த்தி எல்லாரும் முன்னாடியும் நம்மளை சாட்சியாய் நிறுத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் சூரியனை யோசுவா மூலமாய் நிறுத்தி பகலை நீடிக்க செய்தார். அவர் நம்முடைய பிள்ளைகள், அந்த இடத்துல யோசுவா ஜெயிக்கணும் என்பதற்காக இயற்கையே மாற்றினவர். ஹல்லேலூயா. நமக்காக இயற்கையவே மாற்றக்கூடிய தேவன், பிரியமானவர்கள், மாற்றக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு பாடலாம். சூரியனை என்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி, சூரியனை என்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி, உந்தனின் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்தீ, உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்தீ, உம்மால் கூடாத கூடாத அதிசயம் எதுவும் இல்ல, கூடாது என்ற வார்த்தைக்கு இடமே இல்ல. அல்லேலூயா. அன்று மீனின் வாயில அந்த காசை வச்சு அந்த இடத்துல அவர் அந்த வரியை கட்டுவார். பிரியமானவர்களே, அதே போல நம்மையும் இந்த நிமிஷத்துல கூட பலத்த கிரியைகளை அவர் தொடர் செய்கிறார். அல்லேலூயா. நமக்காக மீனின் வாயிலே காசை தோன்ற செய்திரே லேசாய், மீனின் வாயிலே காசை தோன்ற செய்திரே லேசாய், இன்றும் என்னிலும் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே, இன்றும் என்னிலும் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே. இன்றும் நமக்குள்ளே கிரியைகள் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்று செய்தது மாத்திரமல்ல, இன்றும் அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். 4 காஸ்பிள்ல பார்க்கலாம், எத்தனையோ அற்புதங்களை, எத்தனையோ அதிசயங்களை செய்கிற தேவன் இன்றும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாய் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எதுக்கும் அஞ்ச வேண்டியதில்லை, பிரியமானவர்கள். அல்லேலூயா. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்ல, கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்ல, உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்ல, உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நாம் பாசிட்டிவாக கொண்டு போகக்கூடிய வார்த்தைகள், நானே வருவேன், நானே இறங்கி வருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலை, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்மால முடியாத நேரத்துல அவரே இறங்கி வந்து நமக்காக யுத்தம் பண்ணக்கூடிய தேவனாய் இருக்கிறார். பிசாசின் போராட்டங்கள் பல இருக்கலாம். நம்ம நிறைய பேர் நேரடியா நம்ம ஆண்டவரை
பிறந்தது முதலாவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. இடையில இந்து சமூகத்திலிருந்து முஸ்லிம் சமூகத்திலிருந்து எல்லாம் நம்ம வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கலாம். பிசாசின் போராட்டங்கள் அநேகம், விக்கிரகத்தின் கிரியைகள் அநேகம் நம்மளை அல்லாடி கொண்டு இருக்கலாம். அது பிசாசின் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அந்த வெறித்தனமாக நம் மீது செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் ஜெயித்த ஆண்டவர், நானே இறங்கி வருவேன், நானே உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவரே, இந்த வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டு ஆண்டவர் மீது எல்லாவற்றையும் வைத்து விட்டு, பாரத்தை வைத்து விட்டு நம்ம ஜெபிப்போம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த பாடல்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.